அவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக சங்கீதம் 70 4ஆம் வசனம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற எல்லாரும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். எப்படியாக? பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தரை தேடி மகிழ்ந்த நபர்கள் நிறைய பேர் உண்டு. மேகம் போன்ற சாட்சிகள் உண்டு. இந்த நாளும் தியானத்திற்காக நாம் யாக்கோபை பார்க்கலாம். அருமையான யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தன் மாமனார் வீட்டை விட்டு அவர் கிளம்பி வருகிற அந்த காலத்தில் தன் சகோதரை தேடி நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்ல வரும்போது பல பிரச்சனைகள். தன் சகோதரன் ஏற்கனவே மூர்க்க வெறி கொண்டு தாக்குகிறவனா இருக்கிறான். அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வருகிறானோ என்று பயத்தோடும் திகிலோடும் இருந்த யாக்கோபு தன்னுடைய பயத்தின் மித்தமும் திகிலின் மித்தமும் தன் குடும்பத்தை எப்படியாவது பாதுகாக்கணுமே என்று எத்தனையோ பிரயாசங்களை எடுத்த போதும் அதில் பலன் இல்லை என்பதை உணர்ந்து கர்த்தரை தேடுகிறார். தேடின அவரை கர்த்தர் கைவிடலங்க. உம்மை தேடுகிற யாவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்றபடியாய் கர்த்தருக்குள் மகிழும்படியாய் யாக்கோபு கர்த்தரை நோக்கி தேடினார். கர்த்தரை தேடி அவரை நோக்கி வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டது நிமித்தமாய் யாக்கோபுக்கு அன்று உன்னுடைய யாக்கோபுடைய எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்று அழைத்தார். இந்த சந்ததியில் ஒருவனும், அதாவது இந்த சந்ததி குறைந்து போவதே இல்லை, இது பெருகிக் கொண்டே இருக்கும் என்று இஸ்ரவேல் என்று அழைத்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருந்து இம்மட்டும் நடத்துகிறார். ஆம், கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட இக்கட்டான பிரச்சனைகளாக இருந்தாலும் சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சரி செய்வதற்கே ஓடாதபடி உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லையா? உங்களுக்கு பயமும் திகிலும் தான் இருக்குதா? கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும்போது கர்த்தர் உங்களை மகிழச் செய்வார். கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.